SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால கிட்டத்தட்ட 7000 பிளஸ் வேகன்சி வந்திருக்கு. நம்ம தமிழகத்துல இவ்வளோ லொகேஷன்ஸ்ல உங்களுக்கு வேகன்சி இருக்கு. இது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையுமே தெளிவா சொல்றேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை டக்குன்னு தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்க நண்பர்கள் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ஓகே, SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து புது நோட்டிபிகேஷன் வந்திருந்தது. என்ன ரோல் அப்படின்னா அப்ரண்டிஸ் அப்படிங்கிற ரோலுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். இந்த வேலை வாய்ப்புக்கு இப்போ லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. முன்னாடி 8/6 இருந்ததை இப்போ 15/6 வரை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லுவேன். ஏன்னா வங்கி சார்ந்த ட்ரைனிங்கை உங்களால பெற முடியும். டீசென்டான ஸ்டைஃபண்ட். முழு தகவலை நிச்சயமா சொல்றேன். கிட்டத்தட்ட 7000 பிளஸ் வேகன்சி, 7150 வேகன்சி இருக்கு. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, தமிழ்நாடு லோக்கல் லாங்குவேஜ் ஆன தமிழ் கிட்டத்தட்ட 396 வேகன்சி இருக்கு. அதை வகுப்பு வாரியா உங்களுக்கு பிரிச்சும் காட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு 396ல SCக்கு 75, STக்கு 3, BC MBC DNC BCMனா OBC 106, EWSக்கு 39, பொது பிரிவினருக்கு 173. ஸோ இவ்வளோ வேகன்சி இருக்கு. இந்த நோட்டிபிகேஷனோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா, நம்ம தமிழகத்துல நிறைய இடங்கள்ல ட்ரைனிங் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 396 வேகன்சியை எந்தெந்த பிளேசஸ்ல ஸ்பிட் அப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தரலாம். உதாரணத்துக்கு அரியலூர்ல 6 பேர் எடுக்கிறாங்க, செங்கல்பட்டுல 15, சென்னையில 33 அப்படின்னு சொல்லி நிறைய பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னா 20ல இருந்து 28 வயசு வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. ஓகே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன? 1/4/2026 இந்த தேதியின்படி ஏதோ ஒரு டிகிரி, ஏதோ ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் எல்லா டிகிரியுமே 1 இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் த ஜாப் ட்ரைனிங். நீங்க வங்கி சார்ந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஸ்டைஃபண்ட் பாருங்க, உங்களுக்கு பர் மந்த் 15,000 ப்ரொவைட் பண்றாங்க 1 இயர்க்கு. மந்த்லி 15,000. 1 இயர் பாத்தீங்கன்னா நீங்க இந்த அப்ரண்டிஸா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த SBIல அப்ரண்டிஸ் கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா SBIல ஜூனியர் அசோசியேட், அதாவது கிளர்க், SBI கிளர்க் வேகன்சி வரப்போ இந்த SBI அப்ரண்டிஸ் முடிச்சவங்களுக்கு சம் வெயிட்டேஜ் அப்படின்னா சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்க பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. who will successfully complete the apprentice training in our bank. ஸோ இந்த பேங்க்ல நீங்க ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்ரண்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வர இருக்கிற SBI கிளர்க்ல சம் வெயிட்டேஜ் அப்படி இல்லைன்னா ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களாம். ஸோ ஓகே, இந்த கமிங் பாயிண்ட், இந்த அப்ரண்டிஸ்க்கு எப்படி அவங்க செலக்ட் பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இதுல இந்த டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் வேண்டாம். நம்ம தமிழ் தான் நம்மளோட 10th 12th எடுத்து படிச்சிருப்போம் ஏதோ ஒரு சப்ஜெக்டா. ஸோ இந்த டெஸ்ட் நமக்கு கிடையாது. இந்த ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதற்கான சிலபஸ் இதுதான். நேம் ஆஃப் த டெஸ்ட் பாருங்க, ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜெனரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். மொத்தமா 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தவரையும் இந்த டெஸ்ட்ல இந்த இங்கிலீஷை தவிர ஜெனரல் இங்கிலீஷ்ல தான் கேட்க முடியும். மீதி உள்ள எல்லாத்தையுமே நீங்க லோக்கல் லாங்குவேஜான தமிழ் மீடியத்துல கூட அட்டன் பண்ணலாம் இந்த அப்ரண்டிஸ்க்கான எக்ஸாம். ஓகே, அது மட்டும் இல்லாம எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இருக்கு. உங்களுக்கு நியர்பை சென்டரை சூஸ் பண்ணி இதற்கான தேர்வை நீங்க எழுதிக்கலாம். என்னதான் அப்ரண்டிஸா இருந்தாலும் எக்ஸாம் இருக்கு. பிளஸ் வந்து ஃபீஸும் இருக்கு. 300 ருபீஸ்ங்க ஃபீஸ். SC ST மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ஃபீஸ் இல்லை. வழக்கமா அப்ளை பண்ற மாதிரி போட்டோ, சிக்னேச்சர் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணணும். அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அனெக்சர் 1லயே என்னென்ன சைஸ்ல அப்லோட் பண்ணணும் எல்லாமே. அந்த பேஜை ஒன் டைம் நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு எனஃப் டீடைல்ஸ் கிடைக்கும். SBIயோட கெரியர் பேஜ்ல பாத்தீங்கன்னா இதை பத்தி அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ் ரோலுக்கு இப்ப லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி வர 15ஆம் தேதி வரை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்டா இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணி இதற்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்கு. இதுல போயிட்டு நீங்க ஆன்லைன்ல ரிஜிஸ்டரும் பண்ணிக்க முடியும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல PDF லிங்க், ஆன்லைன் அப்ளை லிங்க் எல்லாமே கொடுத்துறேன், செக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.